லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஆண்டவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் நீங்க என்ன செய்யப்படணும், தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய அமர்ந்திருங்கன்னு சொன்னார். யாரை பார்த்து சொன்னோம் என்றால், எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றின மக்களை, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி இருக்காங்க. அந்த பின்பற்றின சீஷர்களை குறித்து நம்ம ஒரு முறை சொல்லுகிறதற்கு நமக்கு என்ன இல்லை, தகுதியே கிடையாது. ஏனென்றால் எல்லாத்தையும் விட்டு அவர் பேரு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே அப்படின்னு சொல்லுகிறார். அப்படியாய் இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் காரியம் வேண்டாம், உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் வேண்டாம், உலகத்தில் இருக்கிற வசதி வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொன்ன போது அவர் சொன்னார், அப்பா வந்து பாருங்க நான் எங்க தங்குறேன்னு சொல்லி பெரிய மாட மாளிகையில தங்கல. அவர் சொன்னார், மனுஷன் எனக்கு தலை சாய்க்கிறவருக்கு இடமில்லை. அப்படி அவரோடு கூட போய் அவர் எங்க கொடுத்தாரோ அங்க அவங்களும் கொடுத்து கொண்டாங்க, அவர் எங்க தங்கினாரோ அங்கேயும் தங்கினார்கள். அப்படியாய் தங்களை மாற்றி கொண்டவர்களை பார்த்து ஆண்டவரிடத்திலே பல 3 வருட காலங்களாய் அவர் செய்த அற்புதங்களை கண்டாங்க. 3 வருட காலங்களாய் அவருடைய வாயிலிருந்து வருகிற பிரச்சனைகள் பேசுகிறாங்க, கேட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் பார்த்து என்ன செய்யறாங்க, போகும்பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற பலனை என்ன செய்ய வெற்றி கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற பலன் போதாது, உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதாது, நீங்க என்ன செய்யணும், உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கூட நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு இருக்கிற பலன் என்ன செய்யாது, போதாது. நமக்கு இருக்கிற பலன் போதாது. நீங்க சீஷருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா எல்லாமே நல்ல ஒரு இடகார்த்தமானவர்கள். மீன் பிடிக்கிறவங்க பார்த்தோம்னா எல்லாரும் எப்படி இருந்தாங்க, நல்ல ஒரு பிசிக், நல்ல ஒரு பிசிக் இருந்தது. ஆனா அது போதாது ஆண்டவர் சொன்னார். அவர்களிடத்திலே தேவன் சில குறைகளை பார்த்ததினால்தான் அவர்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். அவர்களால் என்ன செய்ய முடியல, நம்ம இதே வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். சீஷர்களால் என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன செய்யுங்கப்பா, நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, சோதனை உட்படாம என்ன செய்யுங்க, ஜெபம் வாசனமும் அவ்விடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். 46ஆவது வசனத்துல பார்க்கிறோம். அவர் திரும்ப வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க, நித்திரை பண்ணி கொண்டாங்க, நித்திரை தூங்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதனாலதான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு பலன் தேவை. உங்களால என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. உங்களால ஜெபிக்க முடியல, ஜெபிச்சு உட்கார்ந்தாவே தூக்கம் வருது. நமக்கு சிலர் சொல்லுவாங்க, நல்ல தூக்கம் மருந்து என்னன்னா, நல்ல தூக்கம் மருந்து என்னது, பைபிள்னா நல்ல தூக்கம் மருந்து. சிலருக்கு நம்மளால சில வேலைகள் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னாவே என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். மற்ற நேரம் தூக்கம் வராது, பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னாவே தூக்கம் வரும். அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த ஜெப வேலைகள் அப்படியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ஜெபத்தை குறித்து நமக்கு ஒரு பெரிய தாகம் இல்லை, ஜெபிக்க முடியாதவர்களா இருக்கிறோம். ஜெபிக்க நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியலன்னா ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பலன் தேவை. உங்களுக்கு என்ன தேவை, பலன் தேவைன்னு சொல்லுகிறார். இன்னும் பார்ப்போம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவங்க ஆண்டவரிடத்திலே கேட்கிறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள்னு கேட்கிறாங்க. எங்களுக்கும் ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுங்க. ஏனென்றால் ஜெபிக்க தெரியல. 3 வருட காலங்கள் அவர்கள் சீஷர்களால் தேவனை பின்பற்றினவங்களுக்கு என்ன கிடைக்கல, அவர்கள் அதை என்ன செய்ய முடியல, ஜெபிக்க தெரியாதவர்களா இருக்கிறோம். எப்படி தெரியாதவர்களா இருக்கிறோம் நமக்கு தெரியல. அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் சிறுவை முதல் சிஎஸ்ஐ சபையில நான் இருந்தவர், பயனில் இருந்தவர், வாலிபர் கூட்டங்களில் இருந்தவர், எல்லாமே இருந்தோம். ஒரு 30 வயசு ஆகும்போது 30 வயசுல தான் ஒருத்தர் இடத்துல கேட்டார், எவ்வளவு தானே ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டார்.
நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிப்போம். அவர் சொன்னார் அவ்வளவுதான் போதாது, 1 மணி நேரம் ஜெபிக்கும். நான் அவரிடத்துல கேட்டேன், எப்படி ஜெபிக்கிறது, எப்படி 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, 5 நிமிஷம் மேல ஜெபிக்கிறது கேட்டேங்க. அவ்வளவுதான் ஜெபிக்க முடியுது. அப்ப ஒரு கட்சி கொடுத்தா 30 வருடம் தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த நேரத்துல இப்படி இல்ல, ஜெபிக்க தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிக்க தனிஜம் இருக்கணும்னா இந்த 1/4 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும் தெரியல, எதற்காக ஜெபிக்கிறோம்னு தெரியல. அந்த பாரம் வரல. சீஷர்களுக்கு அப்படியா இருந்தார்கள். அதனால ஜெபிக்க முடியாதவர்களா இருந்தாங்க, ஜெபிக்க தெரியாதவர்களா இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உன்னத பலனை என்ன செய்யணும், வெற்றி கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே நம்ம சோதித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள் யாருக்கும் அல்ல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அல்ல, இங்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அல்ல. இந்த வார்த்தை யாருக்கு தான்? எனக்கு தான் நினைக்கிறேன். உன்னத பலன் தேவை. உங்களிடத்துல இருக்கிற பலன் போதாது. ஒருவேளை உங்களிடத்துல பலன் இருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல இருக்கிற பலன் என்ன செய்யாது, போதாது. இன்னும் ஜெபிக்க வேண்டும். இந்த உன்னத பலனை பெற்றுக் கொண்ட பின்புதான் சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுறது என்ன செய்வோம், எப்பொழுதும் தடைத்திருப்போம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதவர், ஜெபம் பண்ண தெரியாதவர் பின்னிருந்தார், ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உன்னத பலனை என்ன செய்யணும், பெற்றுக் கொள்ள சொல்லி. ஏன் சீஷர்களுக்கு இன்னும் ஏன் அவர் சொன்னார் என்றால், சீஷர்களால ஒரு காரியத்தை செய்ய முடியல. மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிப்போம் என்றால், 16ஆம் வசனத்துல ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைய, விசுவாசம் பிடிச்ச பிள்ளைய, சொந்தமில்லாத பிள்ளைய உங்களுடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவங்களால என்ன செய்ய முடியல, அவனை சுத்தமாக்க முடியல. சுத்தமாக்க என்ன செய்யல முடியல. அடுத்து பார்க்கிறோம், அவர்களே சொல்லுகிறார்கள் 19ஆம் வசனத்துல, எங்களால ஏன் அதை விரட்ட முடியல கேட்கிறாங்க. வசனம், அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாது போயிற்று. பிரியமானவர்களே, இதே சீஷர்கள் ஒரு காலகட்டங்களிலே ஆண்டவரிடத்திலே வந்து, நாங்கள் போனோம், விசுவாசிகள் புறப்பட்டு போயிற்று, விசுவாசிகளை நாங்கள் துரத்தினோம் எப்படி சொல்றாங்க, சந்தோஷத்தோடு கூட வந்து சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருந்தார், அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவங்க விசுவாசிகளை துரத்தினாங்க. வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப அவங்களால என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. ஒரு காலகட்டங்களிலே ரட்சிக்கப்பட்ட நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், விசுவாசிகளை துரத்தி இருக்கலாம், நீங்க ஜெபிக்க அநேகர் என்ன செய்திருக்கலாம், சுகமாக்கி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப முடியல. சீஷர்கள் அன்னைக்கு செஞ்சாங்க. ஆண்டவரிடத்துல அதிகாரம் பெற்றவர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதுதான் சொல்லுகிறது, ஆண்டவர்களை அழைத்து அவர்களை உள்ளே அனுப்பும் பொழுது விசுவாசங்களை துரத்தவும் வியாதிஸ்தரை சுகமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் திரும்பி வந்து சொன்னாங்க, விசுவாசங்கள் புறப்பட்டு போயிற்று சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், அதுக்காக சந்தோஷப்படாம என்ன செய்ய, பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படியா சந்தோஷப்படுகிறார். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தார். நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணி வியாதிகள் என்ன செய்தது, போயிற்று, வியாதிகள் நீங்கிற்று, தீராத வியாதி நீங்கிற்று. ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய முடியல, ஒரு சாதாரண காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெபித்து செயல்பட முடியல. காரணம் என்னன்னா, எப்படி இருக்கு, நம்மிடத்துல என்ன இல்லை, பலன் இல்லை. ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் எப்படி ஆயிடுச்சு, கழுத தெரிஞ்சு கட்டரமானது போல போய் அப்படி கொஞ்சமா தெரிஞ்சு போயிடுச்சு. தேவன் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அபிஷேகம் பெற்ற நாளிலே, ஆவியிலே நிறைந்த நாளிலே நமக்கு என்ன கொடுத்தார், இந்த அதிகாரத்தை கொடுத்தார், இந்த கிருபைகளை கொடுத்தார். ஆனால் இந்த கிருபை இன்னைக்கு என்ன செய்யற, தொலைச்சிட்டோம். கொஞ்சமா என்ன செய்தது, குறைத்து கொண்டே வந்தது. இதை உணர வேண்டும். ஏன் என்னிடத்தில் இன்னைக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களை பார்த்து உன்னத பலனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னத பலனை நீங்கள் என்ன செய்யணும்,
பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க வீட்டுல சத்துருவின் போராட்டம், எங்க அது அந்த போராட்டம் இருக்கு, இன்னும் பார்த்தோம்னா இப்படியான போராட்டம் எனக்குள்ள இருக்கு. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இதை விரட்ட நமக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, பலன் இல்லை. பிரியமானவர்கள், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு இருக்க சுகவீனங்களை மாற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை கட்டி இருக்கிற கட்டை அறுக்கும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மேல் விழுந்த கட்டை நம்மளால் என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியல, அறுக்க முடியல. பிரியமானவர்களே, அறுக்க முடியல. வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. இதற்கு எங்க போக? உன்னத பலனை என்ன செய், உன்னத பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிற்கிறதற்கு சீஷர்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை. ஒரு ஆண்டவர் அந்த போச்சவர்கள் வந்து வீட்டுக்கு வந்தவுடன் என்ன செய்றாங்க, சீஷர்கள் எல்லாரும் சிதறி ஓடி போனார்கள். என்ன செய்த, ஆண்டவரை மறுதலித்தான். உங்களுக்கு நிற்க கூட பலன் இல்லை, நிறைவேற்க பலன் இல்லை, தேவனோடு கூட நிறைவேற்க பலன் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன தேவையாயிருக்கிறது? உன்னத பலன். அல்லேலூயா. செய்தியை குறித்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே யூடியூப்ல போன எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியல. யாரும் நிறைய பேர் பார்த்த மாதிரி எனக்கு என்ன செய்யல, தோணலை. நிறைய பேர் பார்த்த மாதிரி தோணலை. வியூஸ் கொஞ்சமா தான் இருக்கு. ஒரு தடையாவது என்ன செய்ய பாருங்க, திரும்ப அதை நீங்க கேளுங்க. என்றால் நீங்களும் நானும் இந்த உன்னத பலனை என்ன செய்யணும், வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல, நிற்க முடியல. நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம், ரொம்ப நேரம் அவங்களால என்ன செய்ய முடியல, செய்தியை கூட கேட்க முடியல. இன்னைக்குள்ள சபைகள்ல நிறைய காரியங்கள் இருக்கு. செய்தியை அவங்களால ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல என்ன செய்ய முடியல, செய்தியை கேட்க முடியல. வெளியில வீட்டு திண்ணைகள்ல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எவ்வளவு நேரம் பேசணும், சொன்னா முழுக்க கூட பேசலாம் பேசணும். நம்மளால ஒரு செய்திய, ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு இடத்துல என்ன செய்ய முடியல, கேட்கிறதற்கு பொறுமை இல்லை. எத்தனை பேர் நீங்க கேட்கிறீங்க, வெளியே யாராவது ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் யாராவது கேட்கிறீங்களா? கேட்டாதான் என்ன, நாங்களே பெரியாரு, எங்களுக்கு போதிக்கணுமா அப்படி ஒரு இடம் நமக்கு நிறைய பேர் இருக்கு. பிரியமானவர்கள், வேற வசனம் தான் அவங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு அந்த பலன் இல்லை. உலக காரியங்களை லிசன் பண்ணுறதற்கு பலன், உலக காரியத்துல அப்படியே அமர்ந்திருந்து செல்ல மாற்று ஏதோ அப்படியே உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, பலன் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னத பலனை நீ என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். உன்னத பலனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நாலாவது காரியத்தை நம்ம பார்க்க வந்தால், பாடுபடுகிறதற்கு, ஆண்டவருக்காக பாடுபடுகிறதற்கு இந்த சிஷ்யர்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஒரு பயம் அவர்களை ஆட்கொண்டது. ஒரு சின்ன பாடு ஆண்டவருக்காக படணும்னு நினைச்சோம்னா அவங்களால என்ன செய்ய முடியல, பாடுபட முடியல. நீங்க அதை பார்க்க வந்தால் யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவர்கள் யூதருக்கு பயந்ததினாலே பூட்டின கதவுள்ள வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்ன பயம், இந்த யூதர்கள் வந்து நம்மளையும் பிடித்து கொண்டு போய் அடிச்சுவாங்களோ, சிலுவையில அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு பாடுபடுவதற்கு, கஷ்டப்படுவதற்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிற நேற்றைய தினத்துல ஒரு வீட்டுல இருந்தால்தான் பார்த்தோம். வீட்டுக்கு கொடுத்து பார்க்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியல, கிறிஸ்துவ காய் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல, பாடுபட முடியல. நினைக்கிறேன், கிறிஸ்துவ என்ன செய்ய முடியல, பாடுபட முடியல. இந்த நாளை முழுவதுமாய் ஆண்டவருக்கு தருகிற அளவிற்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஏதோ சர்ச்சில் பல நேரம் இருக்கிறோம், இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடுகளை போய் தேவ சுத்தியோடு கூட சாயந்தர நேரத்துல முழுவதுமா இந்த நாளை ஆண்டவருக்கு கொடுக்க நம்மளால என்ன செய்யல, சொல்லுங்க
முடியல. முடியல முடியல முடியல. முடியல. சர்ச்சிலிருந்து போய் இடத்துக்கு இடம் செய்யுங்க. இதே கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக நீங்கள் அதை செய்து வந்தீங்க. இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுத்தீங்க. ஆனால் இப்ப நம்மளால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏனென்றால் பலன் குறைந்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உன்னத பலன் என்னது தேவை. சீஷர்களுக்கு உன்னத பலன் தேவைன்னு சொல்லி, இன்னும் நமக்கு இந்த பலன் தேவை. பிரியமானவர்களே, நமக்கு இந்த பலன் தேவை. ஏன்னா நம்மிடத்துல உள்ள 2 குறைகள், அதையும் பார்த்துட்டு நம்ம உன்னத பலனுக்குள்ளாய் கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம விரும்புகிற நன்மையை நம்மளால என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஏன்னா என்ன இல்ல, பலன் இல்லை. ஜெபித்தால் ஆசீர்வாதம் தெரியும், ஆனா என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. வேதம் வாசித்தால் நன்மை, ஆனா வேத வாசிக்க என்ன செய்யல முடியல. நன்மை செய்ய நம்ம விரும்புகிறோம், நல்லதை செய்ய விரும்புகிறோம், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம், தேவனோடு கூட நல் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம், தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்யும்படியாய் விரும்புகிறோம். ஆனா என்ன செய்ய முடியல, செய்ய முடியல, செய்ய முடியல. ஏன்? பலன் இல்லை. என்ன பலன் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னத பலனை என்ன செய்யணும், உற்றிக் கொள்ள வேண்டும். உன்னத பலனை உற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. காலத்தை பார்த்தால் நீங்க யாரா இருக்கணும், போதகரா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு 4 வருஷத்துக்கு மேலாச்சுன்னா கொஞ்சம் கை கொடுங்க, சொல்லுங்க, கை கொடுங்க. ரட்சிக்கப்பட்டு 4 வருஷத்துக்கு மேலாச்சு. போதகர் படிப்பு எத்தனை வருஷம்? 4 வருஷம் தான். அப்ப நீங்க யாரா இருக்கணும், யாரா இருக்கணும், யாரா இருக்கணும் சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. போதகராய் இருக்கணும், போதகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும், உபதேசம் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஆனால் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கே யாராவது உபதேசத்தை கொடுக்குற மாதிரி திரும்பவுமா இந்த மூல உபதேசங்களை உங்களுக்கு என்ன செய்யணும், ரட்சிப்புனா என்னன்னு இன்னும் பலருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அறிய வேண்டியது இருக்கிறது. அறிய வேண்டியது சொல்ல என்ன செய்ய முடியல, இப்ப கேட்க முடியல. நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு ஊழியக்காரர்களை பார்த்தா ஓடி ஓடிடும். உடனே கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கேட்பாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. எந்த சபைக்கு போற இதைத்தான் கேட்க முடியுது, ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கேட்க முடியல. காரணம் காலத்தை பார்த்தால் இது பார்க்கிறோம். நம்ம அபிஷேகம் பெற்ற எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். ஆனா நீங்க என்னவா பார்க்கணும், உபதகராய் மாறணும். நீங்க வேதத்தை பார்க்கிறோம். இந்த உன்னத பலனை, இந்த அபிஷேகத்தை பேதுரு பெற்றுக்கொண்ட உடன் எழுந்து என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணார். அதை பெற்றுக்கொண்ட உடன் எழுந்து என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணினார். நீங்களும் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடன் நீங்களும் பிரசங்கம் பண்ணினீங்க, நீங்களும் உபதேசங்களை சொன்னீங்க. ஆனால் இன்றைய நிலை திரும்ப போறீங்க, எல்கேஜி ஸ்டூடெண்டா போய் எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்க. ஏன்? உங்களுக்குள்ள என்ன இல்லை, பலன் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உன்னத பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உன்னத பலனை என்ன செய்யணும், பெற்றுக் கொள்ள வேண்டும். உணர்கிறோமா, உணர்கிறோமா? போதனை வாக்குத்தத்தம் என்ன சொன்னது? இப்ப பக்கத்தில் ஒரு வாசிப்புங்க, நாம் உன்னத பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லுவோம். கஷ்டம் தான் இருக்கு, கஷ்டம் தான் இருக்கு. நாம் பலவான்கள் சொல்லுங்க, தைரியமா சொல்லிருக்கீங்க. ஆனா வைக்கணும், நாம் உன்னத பலனை உணர்கிறீங்களா? உங்களுக்குள்ள பலன் இருக்கா? உங்களுக்குள்ள பலன் இருக்கா? விசுவாசம் தவிர்த்துருக்கீங்களா? இல்ல அந்த காலங்களில் தவிர்த்துருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன ஆச்சு?
அதை பாருங்க, ரொம்ப ஆராய்ச்சிங்க. இன்னைக்கு என்னாச்சு? உங்களுக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. ஏன் பலன் இல்லைங்கிறது மாற்றோமோ, இன்றைக்கு இந்த உன்னத பலன் எதிரே இருக்கிறது. இந்த உன்னத பலனை நாம் எப்படி பெற்றுக் கொள்வோம், அதை மட்டும் என்ன செய்வோம், நம்ம பார்க்க முடியுமா? அதை மட்டும் நம்ம நிச்சயமோ பார்ப்போம். இங்க பார்க்கிறோம், முதலாவது ஒரு பலன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உன்னதத்திலிருந்து வருகிற, வானத்திலிருந்து வருகிற, பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாமே என்னதான் உன்னத பலன். உன்னத பலன் இதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வேதத்தை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 35ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எதை புசித்தாங்க? வானத்தில் இருந்து கீழே விழுந்த மன்னாவை என்ன செய்தாங்க? புசித்தாங்க. வாசிக்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 33. மன்னாவை புசித்தார்கள். 35ஆம் வசனம். வருஷமாகவும் மன்னாவை புசித்தாங்க. 40 வருஷம் அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? வானத்திலிருந்து மன்னா உண்டாயிற்று. பிரியமானவர்களே, வானத்திலிருந்து அந்த மன்னா உண்டாயிற்று. இந்த மன்னாவை அவர்கள் புசித்ததினாலே வேதம் சொல்கிறது, 40 வருட காலங்களில் இவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தோம். கூடாரத்துல வனாந்திரத்திலே அலைஞ்சு திரிஞ்சோம். அவருடைய கால்கள் என்ன செய்யல? வீங்கல. அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாயிற்று. அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, அவங்க 40 வருஷம் நடந்துகிட்டே இருந்தாங்கம்மா. பாலைவனத்திலே நடந்தாங்க, கடுமையான அந்த வெயிலுள்ள இடத்துல நடந்தாங்க. ஆனால் அவருடைய கால்கள் என்ன செய்யல? வீங்கல. கால்கள் வீங்கல. வெயில், கடுமையான வெயில், இடத்திலே கடுமையான பனி. ஆனால் பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஏதாவது வியாதி வந்ததா? வியாதி வந்ததா சொல்லப்பட்டதா? இல்ல. அவர்கள் ஒரு வெள்ளத்தோடு கூட இருந்தாங்க. அந்த வெள்ளத்திற்கு காரணம் அரசில் இருந்து கொடுக்கப்பட்ட உணவாகிய மன்னாவை அவர்கள் என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க. பிரியமானவர்களே, சோ பலத்திலிருந்து கொடுக்கப்படுகிற உணவு நமக்கு எப்படியா இருக்கும்? நமக்கு எப்படியா இருக்கும்? ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டு ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கு மன்னாவை காலையில வீட்டில் வந்து போட்டு போனா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? இஸ்ரவேல் புத்திரரை நம்ம குறை சொல்லுகிறோம். என்ன குறை சொல்லுகிறோம்? இன்னைக்கு மன்னா தானா? எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு இந்த 1 மாச காலமும் வாசல்ல கொடுத்து மண்ணாங்கிற ஒரு மாவை போட்டுட்டே இருந்தோம்னா இதை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்குமா? இருக்க மாட்டோம். என்ன இது சாப்பிடும்? இன்னைக்கு இட்லியே கொடுத்து என்ன தினம் இட்லி தானே. இந்த மன்னா பலத்தில் இருந்து வந்த மன்னா அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறதா இருந்தது. உன்னதத்திலிருந்து தேவன் கொடுத்த எதுவும் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறதா இருந்தது? ஒரு பலனை கொடுத்ததா இருந்தது. அவர்கள் தேவ திட்டப்படி அங்குமிக்கும் அலைவதற்கும் அந்த வனாந்திரத்திலே தங்குவதற்கும் அந்த மன்னா அவர்களுக்கு என்ன கொடுத்தது? ஒரு பலனை கொடுத்தது. பிரியமானவர்களே, இந்த மன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மன்னாவை சங்கீதக்காரர்கள் சொல்கிறார்கள், தூதர்கள் உண்கிற உணவு. இந்த மன்னா என்னவா? தூதர்கள் சாப்பிடுற உணவு. தூதர்களுக்கு தான் பெரிய வேலை. அவர்களுக்கு ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா அவங்க சாப்பிடுறது எது? மன்னா. அவங்க தூதர்கள் சாப்பிடுறாங்களா? என்னது? மன்னா. அதனால ஒரு தூதருடைய பலன் எப்படியா இருக்கிறது? ஒரு நிமிஷத்துல 1,80,000 பேரை சங்கரிக்கிறதா இருக்கிறது. ஆவியின் பலன். இன்னைக்கு பணத்தில் இருந்து வந்து இந்த பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பலன் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டவர்களால் விடுதலை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு, விடுதலை பெற்று தேவ பிள்ளையாய் மாறின எல்லாருக்கும் இந்த மன்னா என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை பெறும்படியாய், நம்ம சரீரத்தில் ஒரு பலனை பெறும்படியாய், இந்த சரீரத்துல தேவ நாம மகிமைக்காக நம்ம வாழும்படியாய் இந்த பலத்திலிருந்து வருகிற மன்னா நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த மன்னா என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ அப்பம்
நானே சொல்லி 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வானத்திலிருந்து விழுந்த மெய்யான அப்பா யாரா? நான் தானே சொல்லுகிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், அந்த கம்யூனியன் பார்க்கிறோம், நம்ம என்ன சொல்லுகிறோம்? அப்படி வானத்திலிருந்து விழுந்த மன்னாவாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ளுகிறோம். அதான கம்யூனியன். உட்கொள்ளுகிறோம். 33ஆம் வசனம் யோவான் 6:33 சபையில் யாராவது உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், அந்த அப்பதான் தேவன் அருளிய அப்பா. வானத்திலிருந்து வந்து மக்களுக்கு நமக்கு என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. நமக்கு ஜீவனை கொடுக்கிறாப்போ தொடர்ந்து வாசித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துதான் அந்த மெய்யான அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அப்பத்தை புசிக்கிற ஒரு அனுபவம் தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையான ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது? மன்னா கொடுக்கப்படுகிறது. மன்னா கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு மன்னா கொடுக்கப்படுகிறதா? இன்னைக்கு காலையில் மன்னாவை எடுத்துட்டு வீட்டுல சேர்த்துட்டீங்களா? இல்லங்க, காலையில தான் சேர்த்து வச்சோம். சிக்கனை தான் சேர்த்து வச்சோம். போய் கடையில் ஒரு மீன் நேரம் தான் சேர்க்கிறோம், சிக்கனை தான் சேர்க்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு மன்னாவை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவர் கிருபை செய்கிறது. மன்னாவை எப்படி பெற்றுக் கொண்டார்களோ அவங்க என்ன செஞ்சாங்க? மன்னாவை காலையில என்ன செஞ்சாங்க? நேரம்பட எழுந்து அந்த மன்னாவை போய் தேடி என்ன செஞ்சாங்க? அதை அள்ளி எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே சொல்லுகிறது. ஆமாம் சொல்லுங்க சத்தமா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆமென், அல்லேலூயா. என்னென்னமோ சொல்லக்கூடாது. இது உண்மையிலேயே இந்த நாளிலே இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நாட்களிலே விடுதலை பெற்ற அந்த இஸ்ரவேல் புத்திரர் தேவ பிள்ளைகளாய் மாறினபடியினாலே தேவனாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். காலையிலே மன்னா கொடுக்கப்பட்டது. இவர்கள் காலையிலே என்ன செஞ்சாங்க? அதை எடுத்து சேகரித்து என்ன செஞ்சாங்க? வைத்துக் கொண்டாங்க. நேரம் ஆக ஆக மன்னா என்ன செய்யாது? நேரம் ஆக ஆக மன்னா என்ன செய்யணும்? குடிக்கிறோம். அப்ப அது வந்து வெயில் ஏற ஏற வெயில் வந்துச்சுன்னா மன்னா என்ன செய்யணும்? குடிக்கிறோம். மன்னா கிடைக்காது. ஆண்டவர் சொல்கிறார், காலை தோறும் அவருடைய கிருபை என்ன செய்கிறது? புதிதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் காலையிலே அவர்களுக்கு தேவையான கிருபைகளை என்ன செய்யணும்? அவர்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருந்தா அவர்களுக்கும் சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அரிசி பருப்பு ஒவ்வொரு நாளும் நீங்க வாங்கி வைக்கிறது போல ஒவ்வொரு நாளும் தேவையான கிருபைகளை அதிகாலையிலேயே தேவ சமூகத்தில் இருந்து நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிருபை பிரியமானவர்களே, அந்த கிருபை நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு சுகவீனம் இல்லாதவர்களா இருந்தாங்க, பலவீனம் இல்லாதவர்களா இருந்தாங்க. அவர்களுக்கு குறைவே இல்லாமல் இருந்தார்கள். காரணம், அவர்கள் காலை தோறும் இந்த மன்னாவை எடுத்து புசித்ததினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க கூட ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யும்? ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? மன்னா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க என்ன நினைக்காதீங்க. இந்த மன்னா எல்லா நாளும் கிடைக்கும். மன்னா எல்லா நாளும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் காலையில் இருந்து என்ன செய்யறதில்லை? என்ன செய்யறதில்லை? ஜெபம் பண்றதில்லை. ஏன்? அதான் சர்ச்சைக்கு போய் ஜெபம் பண்ணுறோங்க. சர்ச்சையில் வெயில் ஏறிடுவியா? இந்த நேரத்தில் மன்னா வராது. மன்னா வந்தா என்ன செஞ்சிடும்? குடிக்கிறோம். இல்ல நேரத்தை நீங்க என்ன செய்ய? சேர்த்து எடுத்து சேர்த்துக்கோ. நமக்கு தியானிப்பதற்காக தான் ஆண்டவருக்கு எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபையை நீங்கள் சாதாரணமா என்ன வேண்டாம். அதிகாலையிலே தேவ கிருபை ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் தேவையான கிருபையை தாங்க. அதிகாலையிலே தேவ சமூகத்திலே இருக்கும் பொழுது தேவன் வாக்கு பண்ணின இந்த கிருபை என்ன செய்கிறார்?
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீங்க. உங்களை போஷிக்கிறது, உங்களை பலவானாய் மாற்றுகிறது, உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறது தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. இதனால மன்னா வேண்டவே வேண்டாம். இதனால என்ன வேண்டாம்? மன்னா வேண்டாம். பதவியில்லாம போனா என்ன? அப்படி படுத்துக்க வேண்டியது. அன்னைக்கு குறைந்தது படுத்துக்க வேண்டியது. பிரியமானவர்களே, இதை பெற்றுக்கொள்ள மறந்து போகாதீங்க. இதை குறித்து நீங்கள் வேறு வீட்டில் தியானம் பண்ணுங்க, தேவனிடத்திலே கேளுங்க. இதை கர்த்தரிடத்திலிருந்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மன்னாவை குறித்து தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு உணர்த்துவார். இதை உங்கள் குடும்பத்திற்கென்று ஒவ்வொரு நாளும் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனாலே நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள், பலன் உள்ளவர்களாய் மாறுவீங்க. உங்களுக்கு ஒரு பலன் உண்டாயிருக்கும். ஏனென்றால் இந்த பலன் இந்த உலகத்திலிருந்து உண்டானதல்ல, இது வானத்திலிருந்து வருகிற அப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பலனை பெற்றுக் கொள்ளுங்க, பலனை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லாம் மாறும். உங்க சரீர பலவீனம் மாறும், சரீர பலவீனம் மாறும், உங்க குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறும். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மன்னா வேணும்னா, ஒரு பலன் வேணும்னா, ஒரு ஆச்சரியமான சுகம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த உங்களுடைய அதிகாலை ஜெபம் சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக என்ன செய்யணும்? நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரோடு நான் அவரோட பேசினா இந்த காரியங்களை குறித்து நான் இன்னும் சொல்லலாம். அதை ஓப்பனா சொல்ல முடியாமல் என்றால் நிறைய குற்றம் கண்டுபிடிக்கிற காரியங்கள் தான் இருக்கு. இது அப்படியா, இது எங்க இருக்கு, இது எப்படி இருக்கு, வேலை இல்லாத நீங்க எப்படி போசிக்கிறீங்க, இதெல்லாம் நிறைய கேட்கிறவங்களா இருக்காங்க. இன்னைக்கு அப்படி ஆட்கள் பெருகி போயிடுச்சு. ஆனா அது உள்ளதை சொல்லணும்னா அதையும் என்ன செய்ய மாட்டாங்க, அதையும் கேட்க மாட்டாங்க, அதையும் கேட்க மாட்டாங்க. பர்சனல் அனுபவம் வித்தியாசமா இருக்கிறது. இதுல இருக்கிற காரியம் தான் இருக்கக்கூடிய வாழ்வுகளே. அதனால இந்த மன்னாவை பெற்றுக் கொள்ளுங்க, உன்னத பலனை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு சரீரத்தில் ஒரு புது பலன் கொடுக்கிற இந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிற கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படுகிற உங்களுக்காக தான் தேவனை வைத்திருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அது காலை தோறும் எப்படியா இருக்கிறது? புதியதாய் இருக்கிறது. நேற்றுள்ள கிருபை இல்லை, நேற்றுள்ள கிருபை என்ன செய்யுது? மன்னா கரைஞ்சு போச்சு, ஆவியா போச்சு. நீங்கள் புது கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க வீட்டில் சென்று தியானிகள். இரண்டாவது ஒரு உன்னத பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதே காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் உள்ளது. இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உன்னத பலன், ஒரு உன்னத பலன். பவுல் ஊழியம் செய்யும்படியா இருந்த பவுல் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். 1 தரம் அல்ல, 2 தரம் அல்ல, 3 தரம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை முழுவதுமாய் என்ன செய்ய? அகற்றி கொடுங்க. என்னுடைய பலவீனத்தை செய்ய முழுவதுமாய் அகற்றி போடுங்கன்னு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம்பா, என் கிருபை அதிகமாய் தருகிறேன், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே பலன் கொடுக்கிற முதல்ல பார்த்த கிருபை வேறங்க, இப்ப வச்சிருக்கிற கிருபை என்னது? வேற. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற கிருபை வேறு. இதை என்ன செய்கிறார் என்றால் அவர் ஊற்றுகிறார். இவர் போய் தேடி போக தேவையில்லை, இவர் தேடி போக தேவையில்லை. என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். இந்த கோமியம் மருந்து ஆரம்பிச்ச புதுசுல நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம். காய்ச்சல்னு போனோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தனியா ஒரு ஊர்ல தனியா வச்சிருக்காரு. அப்பெல்லாம் ஒரு ஊர்ல தான் இருக்கும், அவர்தான் கொடுப்பார், வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் அந்த உருண்டைய வாயில போட்ட உடனேயே நீங்க வீட்டுக்கு வரணும்னா ஒரு காய்ச்சல் மாறிடும். அதற்கு பின்பு அவர் நிறைய உருண்டை வைத்திருந்தார். ஆனா அதை மட்டும் கொடுக்கணும்னா காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். ஆனால் அவர் தனியா வைத்திருப்பார், தனிப்பட தயாரிப்பா இருக்கும். அதை எடுத்து கொடுத்து என்ன செய்யும்? உடல் சுகம்.
உடல் சொல்லும். ஏன்னா அதை எப்படி வைத்து போன தெரியாது. இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதுமப்பா, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி இந்த கிருபை தேவன் என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறார்? பவுல் மேலே ஊற்றுகிறார். இது அவர் மேலே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருக்கு வேலை செய்யும்படி அனுசரிக்கிறார். ஒரு எனர்ஜி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு எனர்ஜி என்ன செய்கிறது? கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மாணவர்களே, ஒரு சோலார் லைட் மாதிரி அங்க பதத்திலிருந்து வருகிற எனர்ஜி அதை ஸ்டோர் பண்ணி என்ன செய்கிறது? வேலை செய்கிறதற்கு வைத்துக் கொள்ளுகிறது. அவன் அந்த கிருபை வித்தியாசமான கிருபை. இந்த முதல் கிருபை நீங்க போய் என்ன செய்யணும்? போய் அதை என்ன செய்யணும்? எடுத்துக் கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்க கூடாது. உடனே அதை என்ன செய்யணும்? அந்த நாளை யூஸ் பண்ணணும். அடுத்த நாள் வச்சுட்டு அதை என்ன செய்யணும்? கெட்டு போகும். அடுத்த நாள் திரும்ப கிருபை. ஆனால் இவருக்கு அப்படி அல்ல. ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் தருகிறார். அது அவருக்குள்ளே என்ன செய்கிறது? வந்து இருந்து அவருக்கு ஒரு பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பலவீனத்திலே தேவனுடைய பலன். அதற்கு பின்பு ஒரு நாள் கூட எந்த இடத்திலும் அவரோட நான் பலவீனமாக இருக்கிறேன் செய்யல சொல்லல. அவருக்கு எல்லா வேலைகளையும் செய்யும்படியாக அந்த பலனை கொடுத்தது பிரியமான. இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளாய் கடந்து போகணும். அவர்களுக்கு தான் இந்த உன்னத பலன், வித்தியாசமான தேவ கிருபை உண்டாயிருக்கும் என்று நான் உணர்த்தப்படுகிறேன் பிரியமானவர்களே. என்றால் ஒவ்வொரு வசனங்களுக்கு சொல்லப்பட்டது. சீஷர்களுக்கு மற்ற சீஷர்களை கொடுத்து என்ன செய்யல சொல்லல. ஆனால் உங்களுக்கு என்ன இருந்தது? பலன் 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 பலன். இங்கே ஒரு பலவீனம் இருந்ததுனாலதான் அவர் இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். வேறு இதை குறித்து செய்யல, இதை குறித்து எழுதவில்லை பிரியமானவர்களே, எழுதவில்லை. நான் சொல்ல, எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு எனார்மஸான ஒரு பலனை கொடுத்திருந்தார். நான் பண்ண டிராவல் இதெல்லாம் ரொம்ப கூடுதலான ஒரு காரியம். ஆண்டவருக்கான ஓடும் பொழுது பண்ண டிராவல் இதெல்லாம் ரொம்ப அதிகம். அந்த 2008 வரைக்கும் எனக்கு அதை குறிச்சு ஒண்ணுமே தெரியல. 2008 தான் என்ன வந்தது? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதற்கு பின்புதான் நம்ம பலன் தேவ கிருபையினால் இருக்கிறதுங்கிறத நான் என்ன செய்தேன்? உணர்ந்து கொண்டேன். என்னுடைய பிசிக்கல் வரக்கூடிய ஒரு பலன் அல்ல. ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பலன் யார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்னா தேவ கிருபை உங்களுக்கு செய்கிறது, கொடுத்துக் கொண்டிருக்கிறது புண்ணியமானவர்களே. தேவ கிருபை செய்கிறது, கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ள என்ன செய்யணும்? கடந்து போகணும். அடுத்த ஸ்டேஜ் எப்படி படுகிறதுனா உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற ஜனங்களாய் மாற வேண்டும். இந்த பவுல் சொல்லுகிறார், உத்தமமாய் தேவனை பின்பற்றினவர், தேவனோடே கூட இணைந்து இருக்கிற ஒரு மனிதன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையும் குறைவு வந்தாலும் சரி, வியாதிக்கு குறைவு வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, எதுவும் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யல பிரிக்க முடியாது. அந்த ஸ்டேஜுக்குள்ளாய் கடந்து போனவர்களுக்கு தேவன் இந்த ஸ்பெஷல் கிருபையை தந்து உங்களை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கிடைத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி, கிடைக்கலைன்னா என்ன ஆண்டவர்? அது அல்ல, அது பிள்ளைகள். அது பிள்ளைகளுக்கு ஸ்டேஜ் அதை கொடுத்துக் கொள்ளுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஸ்டேஜுக்கு நீங்க திரும்ப போய் வாங்கணும். வெளியே போய் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரத்துல அனுதினமும் பெற்றுக் கொள்ளணுமானால் இங்கே பார்க்கிறோம், அது எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சரி, தேவைகள் சந்திக்கப்படலைனாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, எது வந்தாலும் இந்த தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று அவர் என்ன செய்கிறார்? திட்டமாய் சொல்லுகிறார். இப்படியாய் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் கிருபை என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். நீங்க ஜெபித்து பெற்றுக் கொண்டிருக்கிறீங்கன்னா இவர்கள் எழுந்த உடனே உங்களை கர்த்தர் செய்கிறார், இந்த கிருபையை ஊற்றுகிறார். அவர்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறார். அது அவருக்கு பலன் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது உன்னத பலன் பிரியமானவர்களே. இன்னொரு பலன் யாருக்கு கிடைக்கும் என்றால்
தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு, தேவ காரியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு, தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு, தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு எப்பவும் மூச்சு கூட தேவன் தான். அவருக்கு சுயமான காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாரா? சுய தேவைகளை குறித்து பேசியிருக்கிறாரா? இல்ல. என்றைக்கு தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தாரோ அல்லது என்றைக்கு தேவனை சந்தித்தாரோ அந்த நாளிலிருந்து உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறபடியாலே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு, உன் பலத்தை விட இவளை நான் சுகம் கொடுத்து உனக்கு கிடைக்கிற பலனை காட்டிலும் நான் கிருபையை கொடுத்து பலப்படுத்துகிறது அதிகமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பலவீனமே எப்படி இருக்கிறதா? தேவனுடைய பலவீனமே நம்முடைய பலனை காட்டிலும் அது அதிகம். பலனை காட்டிலும் அதிகம். எனக்கு ஒரு சுகம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த சுகத்தை நான் சுகப்படுத்த மாட்டேன், ஆனால் என் கிருபையை எனக்கு தருவேன் சொன்னா, நான் சுகமடைந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருப்பேனோ அதை காட்டிலும் பல மடங்கு ஆரோக்கியம் தேவ கிருபையினால் உண்டாகும். அதெல்லாம் இது உன்னத பலன்க. இதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுக்கு என்று உங்களை அர்ப்பணித்தீங்கன்னா அந்த அர்ப்பணிக்கிற நாளிலிருந்து பவுல் சொல்கிறார், நானும் தேவனும் தான். என் பழைய சுகங்கள் ஒழிஞ்சு போச்சு. என்னைக்கு தேவனை சந்தித்தேனோ அன்றைக்கே மெசேஜ் ஒழிஞ்சு போச்சு. எந்த தேவைகளும் எந்த பிரச்சனைகளும் என்னை தேவனிடத்திலிருந்து இறசியாது துணிக்காது. இந்த அனுபவம் வேணுங்க. பிள்ளைகளாக இருக்க நம்ம பிள்ளைகளாகவே செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு நாள் நீங்க காலேஜ் இருக்கணும். உங்க பிள்ளைகள் அப்படி உங்க கூட வந்துட்டு என்னைக்குமே உங்களுடைய சம்பாத்தியத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் நீங்க நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? இல்ல. ஒரு காலகட்டத்துல அவர்கள் பேசினோம் தனித்து நின்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்யணும் நமக்கு தேவை. அந்த அனுபவத்திற்குள்ளாய் வரும் பொழுது நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாள்ங்கிறது தேவனை சந்தித்த நாள். தேவன் உங்களை சந்தித்த நாள், அதான் ரட்சிக்கப்பட்டது. அப்ப நீங்க பவுலப்போஸ்தலர் எடுத்தாலும் தேவன் சந்தித்த நாளிலிருந்து பவுலப்போஸ்தலர் எப்படி இருந்தார், நான் எப்படி இருக்கிறேன், நம்ம ஒரு ஷார்ட் போட்டு போவோங்க. அவருக்குமே மூச்சப்படுகிற கிருபை எனக்கு வேணும்னா நான் அப்படி இருக்கணும். நான் யார போல இருக்கணும்? அவரை போல இருக்கணும். இருக்குமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரதான காரியம் உலகத்துல சூப்பரா இருக்கணும். அதுதான் அது ஆண்டவர் சூப்பரா வச்சிருந்தாலும் சரி, சூப்பரா வைக்கலைன்னாலும் சரி, அவர் தான் ஆண்டவர், அவரை தான் துதிப்பேன், அவரை தான் சோதரிப்பேன், அவரை தான் மகிமைப்படுத்துவேன். அதுதான் உண்மையாய் உத்தமமாய் செயலில் போகிற காரியம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. ஒரு 2 காரியத்தை சீக்கிரமா பார்க்க முடியுமான இந்த 2வது இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு you have to change yourself to the next stage. நீங்க வளரணும். நீங்க என்ன செய்யணும்? வளரணும். இன்னும் உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், உத்தமமாய் பின்பற்றணும். தேவ திட்டங்களை கொஞ்சம் வெற்றி கொள்ளணும். தேவ திட்டங்களை கொஞ்சம் என்ன செய்யணும்? வெற்றி கொள்ளணும். அதான் பிரியமான இன்னொரு நாள் பவுலப்போஸ்தலர் குறித்து நம்ம பார்க்கணும். 3வது ஒரு காரியத்தை பார்க்கணும்னா ஒரு பலன். இது தேவன் ஸ்பெஷலாய் செய்து தருகிற ஒரு பலன். பரலோகத்திலிருந்து என்ன வருகிறது? அவருக்கு ஒரு ஸ்பெஷலா என்ன செய்கிறார்? ஒரு சத்து மாவு செஞ்சு அனுப்புகிறார். இது ஒரு அனுபவம். அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். திரும்ப வருது. என்ன வருகிறது? தேவனிடத்திலிருந்து எனர்ஜி வருகிறது. பெரிய எனர்ஜி வருகிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவனை ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணனாலே இதோ தலையில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. திரும்ப பார்க்கிறோம் 6வது வசனமும் 6வது வசனம் அந்த அதிகாரிகள்ல இன்னொரு தடவை அதே ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறார். பரத்திலிருந்து என்ன முடிச்சுங்க? தந்தூரி சப்பாத்தியும். ஆனா தலையில் சுடப்பட்ட தந்தூரி தானே.
என்னெல்லாம் கொடுக்க முடியல. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு தந்தூரிய அனுப்பி தண்ணியும் கொடுத்திருக்கிறாரு. அதை ஒரு முறை அல்ல இன்னொரு முறை என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த மரத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆகாரத்தை யார் சாப்பிடுகிறார், எலியா சாப்பிடுகிறார். சாப்பிட்டு அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் என்ன செய்கிறாரு, இரவும் பகலும் நடக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து அவருக்கு தயாரிக்கப்பட்ட புது பலன் பிரியமானவர்களே. அதற்கு பின்பு அவர் சோர்வாய் இருக்கல. அதற்கு பின்பு உன்னத அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போனார். இந்த ஒரு ஆகாரம் அவருக்கு உலக பலனையும் உன்னத பலனை என்ன செய்கிறது, சேர்த்து தந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பலன், புது பலன். சோ இந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் எளியா போல கொஞ்சமாவது இருக்கு என்ன செய்யணும், பழகிக்கணும். ஸ்பெஷல் ஆகாரம் நமக்கு தருகிறதா இருக்கிறது, நமக்குன்னு தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்குங்க இந்த விவகாரம்னா, சத்து மாவுன்னு போட்டா வீட்டுல என்ன செய்யுது, எப்படி செய்யுதுன்னு சொல்றது. அதை கூட பார்த்தோம்னா ஆர்டர் பண்ணாவே என்ன செய்யறது, வீட்டுக்கு சத்து மாவு வருது. அதை குடிச்சு எத்தனை பேர் சத்தா இருக்கோமோ தெரியல. ஆனால் இது ஒரு புது பலனை தருகிறது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது அவருக்கு கொடுக்கப்பட்ட பலன். இந்த பலன் அது வேதம் சொல்லுகிறது, அந்த அவருக்கு அப்படியா இருந்தது. உன்னதத்திற்கு ஏறுவதற்கு அது அவருக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எலியா என்ன செய்தாரா, தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிற நான் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசேஷம் தேவ காரியங்களை செய்கிற பிள்ளை. ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் இந்த எலியாவின் சோர்வினாலே, இந்த எலியாவின் பலவீனத்தினாலே ஆண்டவருடைய திட்டம் என்ன செய்யக்கூடாது, நின்றக்கூடாது. இன்னொன்னு செய்ய வேண்டிய பயணம் ரொம்ப இருக்கப்பா, இன்னொன்னு செய்ய வேண்டிய ரொம்ப வேலை இருக்கு, இப்பொழுதே நீ இப்படி சோர்வுமா என்ன ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு ஒரு தனி ஆகாரத்தை உண்டு பண்ணி கொடுத்தால் பிரியமானவர்களே. இன்னும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய ஸ்தானத்துல இன்னும் ஒருவனை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, எழுப்ப வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்தால் அதை கொடுத்தான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு நாள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழக்கமானால் நமக்கு நல்லா இயேசு வருகிறார் ஒரு ஊழியத்தை செய்த சகோதரர் ஜான் ரவீந்திரநாத் அவர்கள். அவர் எங்களோட கூட ஒரு பஸ்ல ஒரு 4 பேரை வைத்து பேசும்போது அவருடைய அனுபவங்களை பற்றி சொன்னார். இந்த 40 நாள் என்ன செய்யணும், நல்ல முழுவதுமாய் யாரோடையும் பேசக்கூடாது. 40 நாள் முழுவதுமா யாரோடையும் பேசக்கூடாது, ஆண்டவரோட மட்டும் பேசணும்னு சொல்லி என்ன செய்தார். அவர் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார், யாரும் வராத ஒரு இடத்துக்கு. அந்த காலங்களில் அப்படி நிறைய இடம் இருக்கும், முள்ளுக்காடுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் இருந்துட்டு ஒரு 40 கல்லை பறக்கிட்டு போனார். ஒவ்வொரு நாள் முடியும் போதும் ஒவ்வொரு கல்லை தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டாரு. ஸோ 40 நாள் இருந்திருக்கலாம் போட்டு இருந்தார். ஆனால் எத்தனை நாள் இருந்தாரோ தெரியாது, கூட அவருக்கு நினைவே இல்லை. அப்படியே மயங்கி என்ன செஞ்சார், விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். அவர் போன இடம் என்னது, வெளியே போன மாட்டார், ஒரு வனாந்தரமான ஒரு இடம், யாரும் வர முடியாது. அங்கே போய் விழுந்து கிடக்கிறார். இவருக்கு எது நடக்கிறதே தெரியல. திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒரு வந்து இவர் தலைமாட்டுகளை தட்டி சுமாந்திரத்துல கிரேப் ஜூஸ் கொடுத்தாராம். கிரேப் ஜூஸ் கொடுத்தாராம். இவர் அதை வாங்கி அவர் பருகின உடனேயே இவருக்கு ஒரு தெளிவு வந்தது. பார்த்தா யாரும் இல்லை. ஒரு தெளிவு வந்த உடனேயே இன்னும் ஒரு 5 நாள் செடித்து விட்டு வீட்டிற்கு திரும்பி கொடுத்தார். ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி மனுஷனுக்கு உண்டான அனுபவம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்புவோமா, அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவோமா? இதெல்லாம் எனக்கு என்ன வரணும், நான் இப்படிதான் நினைக்கிறேன். என்னமோ சொல்றாரு பாவம், நல்ல ஊழியக்காரர் தான். நான் என்ன நினைச்சேன், என்னமோ சொல்றாரு, அவரோட சொல்றாரு. ஆனால் இந்த அனுபவத்தை ஒரு நாள் நான் பெற்றுக் கொண்டேன் பிரியமானவர்களே. இந்த 2008ஆம் வருஷம் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஒரு நான் அப்படி மயங்கி விழுந்துட்டேன். என்னை யாரும் தூக்கி போய் டாக்டர் சொல்லலாம் பார்த்து அடுத்த நாள் 4 மணிக்கு தான் எனக்கு என்ன வந்தது, நான் எங்க இருக்கேன் என்னன்னு தெரிந்தது. அப்போ எனக்கு ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணியிருந்தாங்க. திரும்பமா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போட்டுருந்தோம். நான் எல்லா இடத்துக்கும் போய் குளிக்க மாட்டது, பேசுறது, எல்லாம் செய்யறது. ஒரு டாக்டர் இடத்துல போகும்பொழுது கூட என்னுடைய வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க, இனி இவர் பேசலாமா, சத்தம் போட்டு பேசுவாருங்க.
ஆனால் ரொம்ப சத்தமாலாம் நடந்தவர் மைக்கே தேவையில்லை. இனியவர் இப்படி செய்ய முடியுமா? இது ஒரு கேள்வியா இருந்தது முடியுமாங்களே. சரியா ஒரு 5வது நாளோ ஒரு 10 நாளைக்கு நான் லீவ் போட்டு இருந்தப்ப வீட்டிலே படுத்து கொண்டிருந்தேன், படுத்து தூங்கி கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல ஒரு பெரிய சர்ச்சில் முன்னால நான் போறேன். எல்லாரும் அங்க கம்யூனியன் எடுக்கிறதுக்காக இருந்தாங்க. நானும் போய் அதுல இருந்தேன். அதுலயே கம்யூனியன் கொடுக்கிற ஒரு பாஸ்டர் என் கரத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இந்த சின்ன கப்புல பிரார்த்தரசம் மட்டும் கொடுத்தாரு. அப்போ கொடுத்ததாக நான் பார்க்கல, பிரார்த்தரசம் மட்டும் தான் கொடுத்தார். அதை நான் குடிக்கிறது போல ஒரு சொப்பனம். என்ன பண்ணது? சொப்பனம். யாரெல்லாம் போய் கொடுக்கல யாரும். அதனால பிரியமானவர்களே, அதற்கு பின்பு எனக்குள்ளே ஒரு புது பலனை நான் என்ன செய்கிறேன்? உணர்ந்தேன். நான் பேங்க்குக்கு போனோம். என்னுடைய பேங்க் 21 படிகள் வரிசையா இருக்கும். அதை தாண்டி தான் மேல பசங்க இருக்கணும். இந்த 21 படிகளிலும் கொஞ்சம் கூட நிற்காதபடிக்கு எப்ப நடக்கிறது போல நடந்து போகிறதுக்கு தேவன் என்ன கொடுத்தார்? பலனை கொடுத்தார். எனக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு புது பலன் நான் நம்புகிறேன். இது என் அனுபவம். சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாள் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் மயக்கமா வந்தது. அப்ப டாக்டர் போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த எக்கோலாம் எடுத்துட்டு அந்த டாக்டர்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுனால அவர் சொன்னாரு, நான் 5 வருஷத்துக்குள்ளே நீங்க இந்த ஸ்டண்டை என்ன செஞ்சுக்கணும்? மாற்றி இருக்கணும். அது அவ்வளவுதான் டியூரேஷன் இல்லை. அதற்காக சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனா அந்த நாளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை என்னன்னு போய் பார்க்கல. அவர் சொல்லார், எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, அது மனிதனுடைய ட்ரீட்மெண்ட் அல்ல. யாருடைய ட்ரீட்மெண்ட்? தேவனுடைய ட்ரீட்மெண்ட். ஏன்? நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த காரியம் தடை அமைக்க கூடாது. இன்னும் ஆட்களை உருவாக்குகிற காரியம், இன்னும் செய்ய வேண்டிய ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் அதிகமா இருக்குன்னு அவருக்கு தெரிந்தபடினாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆகாரம் தயாரித்து என்ன செய்தார்? எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்புதாங்க இந்த ஆலயத்தை கட்டினோம். அதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் யோசிச்சு பாருங்க. நானும் இன்னொரு ரூபம் மட்டும்தான் எல்லா காரியத்திற்கும் அழைப்பதற்கு செய்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தான். அந்த பலன் எங்கிருந்து வந்தது? உன்னத பலன். பலத்திலிருந்து எனக்காக என்ன செய்தார்? ஒரு பவர்ஃபுல் ஆகாரம் தயாரித்து கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு முறை எனக்கு ஒரு பவர்ஃபுல் ஆகாரம் கொடுத்தது போல நீங்க பலவீனமாய் வருகிறவங்களுக்கு இது ஒரு பவர்ஃபுல் ஆகாரம் செய்ய மாற்றி கொடுங்க. இந்த அனுபவம் இருக்கிறதற்கு நீங்கள் தேவனுக்காக ஏதாவது செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த அனுபவம் வரும். ஏன் எனக்கு கொடுத்தார்? நான் வெறும் உலக பிரகாரமான வேலை செய்த, நீ போக வேண்டிய பிரயாணம் அதிகம், நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு. அதற்கு இந்த பலன் போதாதுன்னு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு தனி ஆகாரத்தை கொடுக்கிறார். இந்த அனுபவம் எல்லாருக்கும் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பின்பு அவர் பலவீனப்பட்டது இல்லை. பலவீனப்பட்டது இல்லை. புது பலன் காரியங்களை செய்யும்படியாக பலன் பிரியமானவர்களே. எதுக்கு? நான் தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்ய, அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி. இதே போல அனுபவத்துக்கு போதா நிறைய பேருக்கு சொல்லலாம். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். அவர் சொன்ன அனுபவம் நான் பெற்ற பின்புதான் என்னால் அதை செய்ய முடிந்தது. பூரணமாய் விசுவாசம் முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த புது பலன் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, கடைசியா ஒரு பலனை 2 நிமிஷம் பேசலாம் பார்ப்போம். அதற்கு பின்பு என்ன செய்வோம்? இன்னொரு நாள் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு பலன் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. நீங்க காத்திருங்க. உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் என்ன செய்யப்படும்? ஒரு பவர் வரும். தூய ஆவியார் வரும் பொழுது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, you will get power. உன்னத பலன் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் எழுந்து இருக்கவும், நீங்கள் பேசவும், நீங்கள் தைரியமா இருக்கவும், ஆண்டவருக்கு பெரிய ஓட்டங்கள் ஓடவும், பெரிய காரியங்களை சாதிக்கவும் உங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். இது ஆவியின் வல்லமை.
இது ஆவியின் பலன். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ரதம் ஓடுகிறதற்கு முன்பாகவே வேகமாய் ஓடி அவர் அந்த ஸ்தானத்தை எட்டினாக போடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களோட சத்தமாய் வாசிங்க. இருந்ததினாலே இங்கே பார்க்கிறோம், அவருக்கு முன்பாக ஓடினான். அவர் ரதத்துல போறார், அதுக்கு முன்பாக இவன் ஓடி சேர்ந்தான். பிரியமானவர்களே, புதிய பாட்டு காலத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் குதிரைகளால் இழுக்கப்பட்டு போகிற ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்தோட என்ன செய், சேர்ந்து கொள். பிலிப்புக்கு வந்து அவரு சொந்தக்காரர் அதனால தெரியுமா? அப்ப இவன் போய் இந்த ரதத்தோட போய் அவரோட பேசுகிறா. எப்படி பேசுகிறா? நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க படிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இது எப்படி கேட்கணும்? நீங்க அவரோ ரதத்திலே போய் கொண்டிருக்கிறா. இங்க இருந்து பிள்ளைங்க ஓடி போய் பிள்ளைங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவரா, ஒலிம்பிக் சாம்பியனா இல்ல. அதனால ஓடுகிறா. ஓடி அந்த ரதத்தோட ஓடிக்கொண்டே பேச வேண்டும். அப்படிதானே? இவர் பார்த்தோம்னா அவர் நிறுத்தல, இவர் பேசுகிறதான் நிறுத்தி அவர் ஏற்றிக்கொண்டார். அப்ப அந்த ரதங்கள் ஓடுகிற வேகத்திலேயே இவர் என்ன செய்கிறார்? ஓடி என்ன செய்கிறார்? பேசுகிறார். நீ என்னைய வாசிக்கிட்டு இருக்கிற? எடுத்து 2 வார்த்தை சொல்ல முடியுமா? ஏதோ 1-2 பேசி ஏமா ஓடி வர்ற அவர் கேட்பாரு. உங்களதான் பார்க்கணும்னு வர்றேன், என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அவர் என்ன செய்யலாம்? குதிரை வேகத்திற்கு ஓடிக்கொண்டு பேசினான். அது என்ன பலன்? ஆவியின் பலன். அல்லேலூயா. தேவ காரியங்களை செய்யும்படியால் ஆவியின் பலன். இதை பெற்றுக்கொள். இது இன்றைக்கு எல்லாருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இது என்ன செய்கிறது? மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன். இந்த ஆவியின் பலன் வித்தியாசம் பிரியமானவர்களே. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவர் என்று சொல்லி. அந்த பலன் என்னங்க? பாடுபடுகிறதற்கு பலன். ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழுகிறதற்கு யாருக்கு பலன் கிடைச்சது? வாழ்ந்தார். இந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு புது பலன் அவருக்கு கிடைத்தது. ஒரு சிம்பிளான லைஃப். அப்படி லைஃப் வாழ்றதுன்னா ஏன் வாழ முடியல? ஏன் வாழ முடியல? ஏன் வாழ முடியலையா? ஏன் வாழ முடியல? வேலை இல்லை, வேலை இல்லை. நம்ம போட்டுக்கிறதுனால அல்ல. இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை ரொம்ப அதிகமா நம்ம நேசிக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, பலன் இல்லை. முக்கியமானவர்களே, அதை அப்படி இருக்கிறவங்க நம்ம வந்து சாதாரணமா சொல்லக்கூடாது. சாதாரண இதுக்கெல்லாம் வந்து என்ன வேணும்னா ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். தினம் கலெக்டர்லாம் சட்டை போட்டு கட்டமோட சட்டை போட்டு சட்டை போட்டு முன்னாடி மாத்துக்கு போறது நல்லா தான் இருக்கு. அதனால தினம் நான் விளைச்சல போனாலும் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம். யாரு என்ன கஷ்டம்னா என் வீட்டில் தான் கஷ்டம். என்ன செய்யணும்? திரும்ப வீட்டை கொண்டு வரும். இங்க நீங்க வந்து பார்க்கும்போது எனக்கு முன்பு டீக்கரை அடிக்கடி வரும். அது இருந்தா நீங்க செய்வீங்க. நான் டீக்கரையோட சட்டை போடுறேன், கரையோட சட்டை போடுறேன், அழுக்கு வஸ்திரம் போடுறேன். ஆனால் இப்படியாக சிலர் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பலன் வேணுங்க. அது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பலன். இந்த பலனை பெற்றுக் கொள்ளுங்க. இது சத்துருவை அகற்றும், கட்டுகளை அழுக்கும், ஆண்டவர் காரியங்களை செய்யும். உங்க வீட்டுக்குள்ள சத்துரு வரமாட்டான், வியாதியை கொண்டு வரமாட்டான். இந்த அம்மாவின் பலனை நினைச்சோம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானது இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாருக்கும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நான் பார்ப்போம். முதல்ல சொல்லப்பட்டது, முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபை. நம்ம போய் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? இது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்படுறது. ஒன்ஸ் இது உங்களை முழுவதுமாய் நிரப்ப நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால்
கிருபையும் தினம் கிடைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் கிருபையை ஊற்றிக்கிட்டே இருப்பாரு. இந்த பலன் நினைச்சியாது குறையாது. அல்லேலூயா. ஆவியின் பலன் நினைச்சியாது குறையாது. ஆவியானவர் வந்த பொழுது உங்களுக்கு கிடைத்த வரம் நினைச்சியாது மாறாது. உங்களுக்கு கிடைத்த ஞானம் மாறாது. உங்களுக்கு கிடைத்த தாளந்து மாறாது. அதை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. இந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரயோஜனமாய் ஜீவிப்போம். நம்மளும் மகிழ்வுடன் ஜீவிக்கணும். கர்த்தத்தாமே அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தருவாராக சொல்லியிருக்கிறேன். முதல்ல ரட்சிப்புங்கிறது ஒரு பலன். அதன் மூலம் தினம் கிடைக்கிற பலன் அது கிருபையின் பலன். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். ஊழியம் செய்த வித்தியாசமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவர்களே நிலைத்து நிற்கிற பவுலப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்டது போல என்னது நம்ம பலவீனத்தை மாற்றுகிற ஒரு பலன். அது ஆண்டவர் அந்த கிருபை செய்கிறார். நமக்கு வந்து கொடுத்து கொண்டே இருப்பான். நம்ம போய் எடுக்க தேவையில்லை. மூன்றாவது காரியம் ஸ்பெஷல் ஃபுட் ஃப்ரம் காட். ஒரு நல்ல பலமான ஒரு வாரம் ஆண்டவர் தயாரித்து தருகிறார். அதற்கு தேவ காரியங்கள் ஏதாவது செய்து கொண்டிருக்க அது தடைப்படாதபடிக்கு உங்களுக்கு பலவீனம் வந்து அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்கிறவனாக கடைசியில பார்த்தோம் ஆவியின் பலன். இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு, தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். இது ஒரு தரம் கிடைத்தால் போதும். It will be a power for your value. இதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் தான் சீஷர்கள் சொன்னா. அதற்கு பின்பு ஆண்டவர் சீஷர்கள் செய்யாங்க. ஜெபிக்க முடியல அவங்களால. ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜெபிக்க தெரியலையா? ஜெபிக்க கற்றுக்கொடுத்தவர்களா இருந்தாங்க. பிசாசுகளை துரத்தி கொண்டே இருந்தாங்க. பாடுபட பலம் வந்து கொண்டே இருந்தது. இந்த பலனை இன்னைக்கு நம்ம பெற்றுக் கொள்வோமா? இல்லை இதுக்கு வேண்டாம், இன்னைக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோமா? பெற்றுக்கொள்ளணும். நீங்க வாஞ்சிங்க. இந்த 40 நாள் காலங்களுக்குள்ளே உங்கள் ஜெபத்தில் நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியிலும் தலை நோக்கி தேவன் நோக்கி நன்றி தேவனே. செய்திகள் கொஞ்சம் உற்சாகத்தோடு கூட ஒரு கொஞ்சம் வாயிலை திறந்ததை திரும்புமா? நன்றி தேவனே சொல்கிறாங்க. பெந்தைக்கோஸ்தே நாளில் போல வேளான முழக்கத்தோடே, பெந்தைக்கோஸ்தே நாளில் போல வேளான முழக்கத்தோடே வல்லமையாக பரங்களை நாம் நிரப்பும். வல்லமையாக பரங்களை நாம் நிரப்பும். கொடுத்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, நற்செய்தியின் வல்லமை. கொடுத்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, நற்செய்தியின் வல்லமை. வல்லமை தேவா, வல்லமை நாளும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போது தாரும் தேவா. நம்ம சேவனம் ஆண்டவருக்கு கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலன் வேணுமப்பா, எங்களுக்கு உன்னத பலன் வேணுமப்பா. ஆண்டவரே எங்களால் கண்டினியூஸா ஜெபிக்க முடியலப்பா. எங்களால ஒரு வாரத்தோடு கூட ஜெபிக்க முடியல சாமி. எங்க குடும்பங்களை போராடுற சத்துருவை எங்களால் அகற்ற முடியலப்பா. எங்களுக்கு தொடர்பாக செயல்படுகிற பொருளாத ஆவிகளை அகற்ற முடியலப்பா. ஆண்டவர் வியாதி பலவீனங்களை குடும்பத்திலே கொண்டு வந்து போராடுகிற அந்தகார வல்லமைகளை அகற்ற முடியல சாமி. எங்களுக்கு ஒரு புது பலன் வேணுமப்பா. எங்களுக்கு ஒரு புது பலன் வேணும் சாமி. நன்மை செய்ய நினைக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறேன். ஆண்டவரை முடியாத ஒரு சோதனையாய் புது பலன் எங்களுக்கு தாங்க. இந்த பலன் எங்களுக்கு தேவையா? இந்த உன்னத பலன் கொஞ்சம் வாயில வாசிகளோட கேளுங்க. இந்த உன்னத பலன் எங்களுக்கு தேவையப்பா. எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் தயாரித்து ஆண்டவரை கொடுக்க சுவாமி. மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அறிந்திருக்கிறீர்களா? இன்னும் நான் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறீங்க. பாக்கியங்கள் மாறுபடுகிறார். புதிதாக எனக்காய் உருவான கிருபை ஒரு சாமி.
சொல்கிறோம். நாங்கள் தேவனாக சொல்கிறோம். ஆண்டவரை தேவனாக எலியாவுக்கு கொடுத்தது போல பாரபட்சம் இல்லாத தேவன் எலியாவுக்கு கொடுத்தது போல ஆண்டவரை பணத்திலிருந்து ஆண்டவரை வல்லமையுள்ள ஆகாரத்தை ஆண்டவரை இடத்தை அர்ப்பணியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனாக சொல்கிறோம். அவருடைய பணத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரை புதிதாக ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை இரவு முழுவதும் ஜெபிக்க ஒரு பலன் அப்படி தேவனாக சொல்கிறோம். ஆண்டவரை தேவ வார்த்தையை விரோதிக்க முடியும். ஆண்டவரை இன்றைக்கு எங்களுக்கு தேவை இந்த உன்னதமான இந்த காலங்களிலே தேவை மகன்களோடு ஒருங்கி அந்தவரை சுமி கேட்டத்தை அறிவிக்கிற வேலை தேவசாமி எங்கள் வச்சுடையா எங்களை வச்சுடையா நாங்கள் உயிர் அடைகிறோம் நாங்கள் சீனையாய் இருக்கிறோம் நாங்கள் தேவனாக சொல்கிறோம் சாத்துரை கட்டணும் நாம மகிமைப்படணும் நாம மகிமைப்படணும் அப்படிப்பட்ட சபையிலே சேர்க்கிற பட்சத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற பட்சத்திலே யாரும் யாருக்கு கொண்டிருக்கிற பொல்லாத ஆணைகள் இயேசுவின் நாமத்தில் அக்கறை அந்த பாலவன் அவதாரத்தை தாங்க நம்முடைய குடும்பத்தை ஒழிச்சுங்க நம்முடைய குடும்பத்தை ஒழிச்சுங்க நம்முடைய ஆணியை ஒழிச்சுங்க நாங்கள் கேட்க சொல்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் எங்களை இறக்க முடியும் அது வாக்காவாய் பிரசங்கிக்க முடியும் திரும்ப வார்த்தையை பிரசங்கிக்க முடியும் ஒரு சாதனத்தை முடியும் எங்களை நடப்பட்டுமாயா எங்களை நடப்பட்டுமாயா பிள்ளைகள் ஆண்டவரை வாசிக்கிறாங்க தாகமாக இருக்கிறவங்க இந்த தண்ணியை ஒழிச்சுங்க நன்றி தகப்பனை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை அவர்களுக்கு தாங்க சபைக்கு தாங்க அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஒரு முறை பேர் ஆசிரியங்க விரோதமாக செயல்படுகிற பொருளாத அவங்கள
ஆண்டவர் அந்தகார பலவங்களை கத்திரேசு பூர்ணமாய் அகற்றுங்க. வியாதி பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் அந்தகார பலவங்களை கத்திரேசு பூர்ணமாய் அகற்றி சாமி. பலவீனத்தில் வெள்ளம் தாங்க ஆண்டவர் விஸ்வாமி அற்புத சுகத்தை தாங்க. நன்றி தேவன், என்னுடைய காலம் தொடட்டும். என்னுடைய வீடுக்கான ஒரு தூதனை அனுப்புகிற தேவன், பலமுள்ள ஆகாரத்தை தருகிறது. சோதரம் கிருபையின் கரங்கள் கொண்டிருந்தாங்க. சிரித்தபடியாக எழுதியிருக்கிறதாக நம்முடைய தூய ஆவிய ஆண்டவரை மாம்சமான யாவும் மேலும் ஊற்றிய ஆவிய கர்த்தர் எங்கள் மேலே ஊற்றிய இதை கேட்க உதவி செய்ய, வெற்றி கொள்ள உதவி செய்ய, அவர்களுடைய பேர்பெற ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க, வியாதி பலவீனங்களை மாற்றுங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பொருளாதார சிக்கல்களை மாற்றுங்க, வருமான பெருக்கத்தை கர்த்தர் தாங்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க. பிள்ளைகளின் சமாதானம் ஒவ்வொரு உலகத்திற்கும் பெரிதாய் இருக்கும்படி நல்ல ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, பாதுகாப்பை தாங்க சாமி. நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவரே ருசித்து சாட்சியாக இருக்க பலன் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நடப்பதாங்க. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மளோடு கூட இருக்கிறது சொன்னாங்க. Hallelujah. 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 Hallelujah.